வேணாம். என்னடா வேணாம்? சொல்றது கேளு. நீ என்னடா சொல்றது நான் கேக்குறேன். வேணாம். இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். இங்க எங்க கூட்டம் வந்து நீ கலைக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட? டேய் சோனாபானா சொல்லு கதையை. அனைவரும் சென்று விட்டார்கள். இவளுக்கு என்ன வேலைங்க? அடே கருணாகா, ஈமைக்குடியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை உரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். நான் கொலைகாரன் உனக்கு எப்படி தெரியும்? கொலை செய்வதை உன் கண்களால் பார்த்தாயா? என் கண்களால் பார்க்கவில்லை. இவன் ஒரு வார்த்தை கூறினானே, அதை செவிகொடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இந்த மேலே பூமாதேவி கீழே ஆகாயவான். ஆமா, அவர் சொன்னது குற்றமாக குற்றமா தெரியலையா? அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். காயில 1.25 பங்கு கேக்குறான். யாரு? டிப்பன் காசுல பாதி பங்குட்டு எடுத்து போறான். வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு வந்து ஊர்ல நான் தான் வாஜாருன்றான். இந்த பாடுலாம் எதுக்கு வரணும்? ஆமா, ஏய் அது மட்டுமா? ஏய் இவன் யாருடா? இவன் எப்பேர் பட்டவன்? எவன்? இந்த லக்காடி பையன்டா. லக்காடி போர் போட்டு பட்டா வாங்கினா அவர் மூஞ்சவ கண்ணி பாரா. ஏய் இவன் யாரு? இவன் எப்பேர் பட்டவன்? வாழ் வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு நாய். நாங்கள் தரக்கூடிய ஊதியத்தை வைத்து பிழைக்கக்கூடிய ஒரு சாதாரண அமைச்சர். சாதாரண அமைச்சர் அது மட்டுமா? நம்ம வேலை செஞ்சீங்க. இங்க பாருடா, நான் காலாளோட வேலையை, அதாவது நான் காலாளோட வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். கறி போல கடிக்க வராண்டியா? அனைவருமே என்னை பார்த்து நடு நடுங்குவார்கள். அப்படி இருக்க ஒரு கேவல ஒரு பொட்டை சிரிக்கிது. ஆமா, 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அது எங்க வைக்கிறோம்? 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கினால் தன் நெத்திலே திலகமாக வைக்கின்றோம். பூஜை அறையிலே அம்மனுக்காக வணங்குவதற்காக வைக்கின்றோம். அது 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினா அது எங்க விடுறோம்? 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினாலும் அத வாயற்படிக்கு வெளியத்தான் விடணும். அப்படி செருப்புக்கு சமமான ஓ மை காட். செருப்பு இவனுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? நீதிமன்றத்தில் நான் பேசக்கூடாதா? இவன் யாருடா? இவன் எப்பேர் பட்டவன்? இவனோ ஒரு எச்சைகளை 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 எச்சைகளா? ஐயோ அட எச்சையல துண்ணுட்டு போறையா? துண்ணுட்டு போறையா? இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு குடுத்துட்டு செத்து போயிருப்பேன். நானா தான் போயும் போய் என்ன பண்ணிருப்பேன்? 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிருப்பேன். வெள்ளம் வாங்கி குடிச்சு செத்து போயிருப்பேன். ஏன்னா எனக்கு சுகர் அதிகமாக. அப்படியா? சரி, இவ யாரு? மிஸ்டர் எச்சலை. இவனுக்கு என்னடா மரியாதை பண்ணி கிடக்கு? வெறும் எச்சலை. ஆனா உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். அதாவது உன்னை உயர்த்தி பேச போறேன். இந்த ஊர் மக்கள் கேக்குறாங்களோ இல்லையோ, இந்த எச்சையில காதல கேக்குற மாதிரி சொல்லு. அப்படியா? டேய் அது மட்டும் கிடைக்காது. வாழையடி வாழையாக எங்களுடைய அரசாங்கத்துல நீ பணிபுரிச்சுக்கிட்டு வர.
அம்மா அடிக்கிற எங்க அம்மால பார்த்தாலும் கொடுத்துடுவேன். வாழை அடி வாழை வாழை அடி வாழையாக இந்த அரச செயல அரசாங்கத்துல வேலை செய்யறோம். ஆமா, அது மட்டும் கிடையாது. இந்த மாபெரும் சபைகள் உன்னை உயர்த்தி பேச போறேன். ஆமாண்டா, உண்மைதாம்மா. வாழை அடி வாழையா அரசாங்கத்துல வேலை செய்யறேன். உங்க ஆயா வண்டை எங்க தாத்தா வேலை செய்தார். என்னது? உங்க அம்மா வண்டை எங்க அப்பா வேலை செய்தார். உன்னாண்ட இப்ப நான் வேலை செஞ்சுக்கிறேன். பொண்ணாண்ட என் பையன் வேலை செய்வான். உன் பேத்தி ஆண்ட என் பேர வேலை செய்வான். உன் கொள்ளு பேத்தி ஆண்ட என் கொள்ளு பேர வேலை செய்வான். அரசாங்கத்திலே வாழையடி வாழையாக. சரி, ஆமா. அவன் யாரு? அவன் ஒரு எச்சலை. அவன் வெறும் எச்சலைதான். ஆனா நீ சந்தோஷப்பட்டு அவனை பத்தி பெருமையா பேச போறேன். ஆனா நீ ஒரு நாயனக்கடை இலை. அடே கருணாகா, இப்பொழுது கூறுகின்றேன், அதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு சூது கவ்வும். மீண்டும் தர்மமே வேண்டும். இன்று தப்பித்து விடலாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவாய். அப்பொழுது உனக்கு தகுந்த தண்டனை வாங்கி தரேன். எப்படியாவது சுற்றி அலுவலர் செய்து இந்த நாட்டு ஆட்சியை பிடித்து விட வேணாம்.